மனசுல சோகம். Hey my golden sparrow. பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமே மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு இனிய வந்தா ஆளு நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ ஒரு தாட்டு என்ன பார்த்து வெக்ஸாவ மாட்டேன் ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வெக்ஸாவ மாட்டேன் ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ மகராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி நினைச்சு பெயினாச்சு சுருட்டி துணைக்கு நான் இருக்கவாதன் பார்க்காத நான் போயிட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக உள்ளதும் போச்சு அது துண்டாட்டமாச்சு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மிக சிறப்பாக நடமாடிய சிறுவர்களுக்கு சண்முகன் அவர்களை பரிசளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து ஷேக் முகமது இருக்கீங்களா? நாலடிதான் பாடலுக்கு தம்பி இருக்கியா? அடுத்து கேப்ரியல் சார்ல்ஸ் தயாராக இருங்க. நாலடிதான் பாடலுக்காக வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு இழுத்து வரோ ஜோரான சந்தரதோ அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி பேர சொல்லு பட்டி ரொச்சி கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமே மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ மன்னிப்புல கேட்க மாட்டேன். ஏன்னா நீயே விழாக்குள்ளதான் தம்பியோட சிலம்பம். தம்பி ரெடியா? பாட்டு போட்டு சொல்லியாமா?
ஓகே. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெற்றிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பாட்டனுக்கும் கற்று கொடுப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டி கட்டிக்கலாமா. சிங்கத்தமிழ சங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு. ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரட்டெழு கொழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா கடிகத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. ஊரு சிரிக்கும் எட்டடி நீ பாஞ்சா பத்தடி நாம் பாஞ்சு, பல்ல பொட்டப்ப சில்ல பொட்டப்ப. கம்பு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்போ இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண அடி கட்டுமா பொடி பட ஒன்னு ஒரு கட்டுப்பா, திரிப்பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நமது பகுதியை சேர்ந்த பையன், நம்ம விழாக்குழு சார்ந்த பையன்.
கணேஷ்க்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பா சிலம்பம் மற்றும் அந்த தீ சாதனை செஞ்சாரு. அதை விட முக்கியமா எங்களுக்கு பொறுமை காத்தாரு. முதலா பண்ண வேண்டியவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். அவந்திகா நிகழ்த்தவை தயாராருங்க. தனுஸ்ரீ தயாராக. ரஞ்சிதமேக்கு நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவனெடுத்தும் ஏறுட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தரன் எடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற நீ வந்த நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்ட சேஸ் அடிக்க அடுத்து தனுஸ்ரீ தயாராருங்க. ரஞ்சிதமே பாடலுக்கு. அடுத்து பிரஜிதா தயாராருங்க. Good evening to all. My name is A.K. Harish. I am studying 4th standard. I wish to give a speech on Republic Day celebration. On this occasion of Republic Day, I would like to thank my principal ma'am for giving me a wonderful opportunity to speak about the Republic Day. Today, we are all gathered here to celebrate the Republic Day of our nation. Today is 26th January and we are celebrating 76th Republic Day of our nation. Republic Day is a national festival of India. We celebrating this day with great pride and happiness. We celebrating this day with great pride and happiness. On this day in 1950, the Constitution of India came to force. The Constitution of India is the supreme law of India. Dr. B.R. Ambedkar is the father of our Constitution. The Constitution provides us the fundamental rights to its citizens, irrespective of the caste, religion, gender, education, and many more. Our freedom fighters fought continuously against the British. So, we can never forget their dedication to our country. We should salute them on such great occasion by remembering them. So, we should always respect our country. Republic Day makes us to realize the importance of democracy. I am very proud to be an Indian and allow my
நன்றி. தம்பிக்கு விழா குழுவை சேர்ந்த நமது நண்பர் சிறப்பளிக்க. அதுக்கடுத்து பிரியதர்ஷினி தயாரா இருங்க ஒருதலை காதலுக்காக. கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோண்டு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெட்ட வச்சா நெற்றி பொட்டு நல்லா தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்தப்பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு மங்க மல தட்டு பொண்ணு வரோட்டில உச்சி பொட்டு நேரத்தில பட்டுன்னு பத்தியா முச்ச தட்டம் தட்டம் மல ரஞ்சிதமே 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 அரச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு போட்டு வலிக்கு கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே அரச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு போட்டு வலிக்கு கொஞ்சனுமே சத்தியமே நாளைக்கு அடிக்கி அடிக்கி சத்தியமே சத்தியமே கட்டுமல்லி கட்டி வச்சா கல கல போட்டு வச்சா பிரஜிதா சவாத்திகா பதவிக்காக. கம்பா கம்பா ஏய் மரியாச்சி எப்போ மரியாச்சி கிசாலே கம்பாலே டிம்பாலே பிப்பாலே மல்லி மல்லியா 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 ஐயா சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வழக்கம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுலதான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துலதான் சாதி இருக்குதையா நினைச்சுக்குவா அழகா ஒன்னா வருது புரிஞ்சுக்கிட்ட அவதான் குண்டாட்டியும் போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே என்னமோ சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சண்டை மட்டும் விட்டு தராதே அவள ஒண்ணு போல என்ஜாயா இருக்க கண்ணாரம் போல கண்டாரே மரியாச்சி சக்கோ மரியாச்சி சாலே பிப்பாலே பிப்பாலே லோ சாரி
அடுத்து மகதி மதன்குமார் வாங்க மனசுலாய பாடலுக்காக பரிசு எடுத்து வந்துருங்க. நன்றி. நடமாடிய சூழலுக்கு தண்டவாணி ஆசிரியர் பரிசீலி கேட்கிறோம். அடுத்து கீழ் ஓகே ஜெயிச்சவங்க முன்னாடி வந்துருங்க. பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, எல்லாம் யோசித்து பாரு. இயற்கையை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். நாங்களிலே இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விற்க பார்க்கிற
நீ நக்கிறத ஒதுக்க செய்யாதே அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே இருப்பது கொஞ்ச காலந்தா இன்னும் கொஞ்ச காலந்தா தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம் ஓகே ஓகே பரிசீலிக்கிற தம்பி விளையாட்டு போட்டியில தம்பி எல்லாம் ஜெயிச்சோம் உங்களுக்கே தெரியும். எல்லாருமே விளையாட்டு போட்டியில காலையிலிருந்து மாலை வரை நடந்த விளையாட்டு எல்லாருமே வாங்கக்கா. ஒவ்வொருத்தரா நான் கை காமிச்சு ஒவ்வொருத்தரும் இருக்கோம் கூப்பிட்டு மாட்டாங்க. எல்லாருமே வாங்க. விழாக்குழுன்னு இல்லை, பொதுமக்களுமே வாங்க. நம்ம குழந்தைகள் நம்ம தான் பரிசீலிக்கணும். வாங்க தயவு செஞ்சு விழாக்குழு மகளிர் நேரம் தயவு செஞ்சு மேடைக்கு வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுத்து. மணி 10க்கு மேல போயிட்டு இருக்குது. அப்படியே லைனா நின்றா நீங்களும் ஒரு போட்டி கொடுத்துட்டு அப்படியே நீங்களே கீழே இறங்கிருங்க. மேடையில நிறைய இருந்தாலும் இடத்துல இருக்கும். தயவுசெய்து யார் பேர் சொல்லி கொடுக்க மாட்டா. அக்கா பேர் சொல்லி கூப்பிட சொன்னாங்க, பேர் சொல்லி கொடுக்க மாட்டா. ஒரு பேர் சொல்லி பேர் சொல்லாம தான் சங்கடம். அதனால யாரையும் பேர் சொல்லி விழாக்குழுனாலும் வந்துருங்க. மகளிர் நேரினா பொதுமக்கள் எல்லாத்துலயும் வச்சு அதனால எல்லாரும் வந்துருங்க. ஒரு பேர் சொல்லி தனியா பத்தி தனிப்பட்ட நான் கூப்பிட முடியாது. அக்கா வாங்க, உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் உங்களை தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே மேடைக்கு வாங்க. பேர் சொல்லி கூப்பிட முடியாது நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்ல விட்டா சங்கடம் இல்லையா? சரி அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து நாங்க போட்டி பிரைஸ் கொடுக்கணும். சீக்கிரம் வந்துருங்க. ஒன்னு பிரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. அடுத்து பசங்களுக்கு வாங்க. விழாக்குள்ள பசங்க ஒருத்தரீங்க வேணும். அப்படியே மேல வாங்க. யூனிஃபார்ம் பாய்ஸ் அப்படி நீங்களும் வாங்க. சென்று மேல வந்துரு. சென்று சுந்தர யூனிஃபார்ம் கேர்ள்ஸ். சரி, இரண்டாம் பரிசு மகத்தி வாங்க. மூன்றாம் பரிசு கேத்ரின் வாங்க. வாங்கிட்டு இப்படி இறங்கிருப்பாப்பா மகதி. மூன்றாம் பரிசு கேத்ரின் இப்படி இறங்கிருங்க. வாங்கினவங்க இப்படி இறங்கிருங்க அந்த இடத்துல இல்லாம. அடுத்து அதுலயே முதல் பரிசு முருகதர்ஷினி. ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு முருகதர்ஷினி இருக்கீங்களா? வாங்க. இரண்டாம் பரிசு அவந்திகா. முருகதர்ஷினி ஓகே, நீ அவந்திகா உன் பேரு. ஓகே, ரெண்டுக்கு வாங்கிக்க. திருப்பி வந்து கேட்டா உன் பேர் சொல்லிடுவேன். சரியா? மூன்றாம் பரிசு நவனிதாஸ்ரீ. நவனிதாஸ்ரீ. அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு முத்து கணேஷ். ஆண்கள்ல பையன்ல முத்து கணேஷ் வா. தம்பி ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாங்கக்கூடாது. சரியா? ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். மூன்றாம் பரிசு விஷ்ணு. தம்பி யாரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வராதீங்க. அவங்க அம்மா அப்பா இருந்தா வந்து வாங்கிங்க. ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்கி போய் நாளைக்கு வந்து எங்கிட்ட கேட்கலாம். மூன்றாம் பரிசு. அடுத்து வாங்க. அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு அஸ்வின். மூன்றாம் பரிசு விஷ்ணு. தம்பி யாரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வராதீங்க. அவங்க அம்மா அப்பா இருந்தா வந்து வாங்கிங்க. ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்கி போய் நாளைக்கு வந்து எங்கிட்ட கேட்கலாம். மூன்றாம் பரிசு. அடுத்து வாங்க. அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு அஸ்வின். இரண்டாம் பரிசு முகேஷ். வாங்க. மூன்றாம் பரிசு சீதை மித்ரன். அடுத்து முதல் பரிசு ராம் பிரதாப் ஓட்டப்பந்தயத்தில். இரண்டாம் பரிசு விஷ்ணு சங்கர். ராம் பிரதாப். இரண்டாம் பரிசு விஷ்ணு சங்கர். மூன்றாம் பரிசு ரோஹித். அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் ரஞ்சித். முதல் பரிசு பெரு. சந்திர எங்க உன்னோட வேலை விட்டு போட்டு போயிட்டான். புக் எடுத்து கொடு. இரண்டாம் பரிசு ருத்தன். பெரிய பசங்களுக்கு வேண்டாம், சின்ன பசங்களுக்கு கொடு. மூன்றாம் பரிசு சந்துரு. உனக்கே நீ வேணா ஒன்று எடுத்துக்கோ.
அடுத்து முதல் பரிசு ஓட்டப்பந்தயத்தில் கல்பனா. இரண்டாம் பரிசு அஸ்விதா. மூன்றாம் பரிசு மோகனா. அடுத்து சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு தாரா. சிறுமியர்களுக்கு மன்னிக்கும், முதல் பரிசு தாரா. இரண்டாம் பரிசு கீர்த்திகா. பாப்பா திருப்பி திருப்பி. இரண்டாம் பரிசு கீர்த்திகா. அப்பா கீர்த்திகா இருக்கீங்களா? தெரியாதுல்ல, வாங்க போட்டோ இருக்கோம். இரண்டாம் பரிசு கீர்த்திகா. மூன்றாம் பரிசு ஆஃபியா. ஆஃபியா இருக்கீங்களா? போ. அடுத்து சிறுவர்களுக்கான முதல் பரிசு ஓட்டப்பந்தயம் சந்தோஷ். சந்தோஷ் இருக்கீங்களா? இல்லையா? அடுத்து அர்ஜுன். இரண்டாம் பரிசு சந்தோஷ் வாங்கிங்க. இரண்டாம் பரிசு அர்ஜுன். மூன்றாம் பரிசு ஆனந்த். ஆனந்த் இருக்கீங்களா? மூன்றாம் பரிசு ஆனந்த். இல்லையா? அடுத்து லெமன் ஸ்பூன்ல முதல் பரிசு ஆஃபியா. அக்கா யாரோ ஒருத்தர் கொடுங்க, நீங்க எல்லாரும் நின்னீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் யார்கிட்ட வாங்குறது கிடைச்சாரு. கொடுத்தவங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி நின்னுங்க, கொடுக்காதவங்க முன்னாடி வாங்க. இரண்டாம் பரிசு சாத்விகா. சாத்விகா இருக்கீங்களா? லெமன் ஸ்பூன்ல. மூன்றாம் பரிசு தாரா. மூன்றாம் பரிசு தாரா வாங்க லெமன் ஸ்பூன்ல. மூன்றாம் பரிசு தாரா. அடுத்து லெமன் ஸ்பூன்ல முதல் பரிசு தனுஸ்ரீ. இரண்டாம் பரிசு முருகதர்ஷினி. இரண்டாம் பரிசு முருகதர்ஷினி இருக்கீங்களா? இப்பதான் டான்ஸ் ஆடினீங்க, இப்பதான் பிரைஸ் போனது வாங்கினீங்க. முருகதர்ஷினி இல்லையா? சரி. மூன்றாம் பரிசு சஷ்டிகா ஸ்ரீ. அடுத்து லெமன் ஸ்பூன்ல முதல் பரிசு ஜீவிதா. ஜீவிதா இருக்கீங்களா? இல்ல. இரண்டாம் பரிசு கேத்ரின். கேத்ரின் இருக்கீங்களா? பாப்பா வேலை வாங்க தம்பி. உனக்கு தான் சொன்னேன், நீ தான் வெளியூடாக நிற்கிற பார்த்தியா? கீழே எனக்கு ஸ்டெப் மேல இருக்கு. பிரைஸ் அப்புறம் கொடுக்க மாட்டேன், நிறுத்திடுவேன். இரண்டாம் பரிசு கேத்ரின். மூன்றாம் பரிசு மகிஷா. மகிஷா இருக்கீங்களா? அடுத்து அந்த பால் பாசிங்ல சிறுவர்களுக்கு முதல் பரிசு கவிவரன். இருக்கிற பெரியவங்களெல்லாம் துரத்து அடிச்சு சின்ன பையன் ஜெயிச்சான். வாழ்த்துக்கள், கைதட்டி உற்சாகப்படுத்திருங்க. கவிவரன் எல்லா பரிசுமே கைதட்டலாம். எல்லாம் நம்ம பசங்க ஜெயிச்சிருக்காங்க. தம்பி முதல் பரிசு கவிவரன். தம்பிங்க உனக்கு பிரைஸ் மாற்றி கொடுக்குறாங்க. வாங்க. உனக்கு சின்ன பரிசு எதன் கிறிஸ். இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு முகேஷ். முகேஷ். அடுத்து சிறுமியர்கள்ல முதல் பரிசு தர்ஷினா. பால் பாசிங்ல இருக்கீங்களா? ஈஸ்வரி. யாரோ ஒருத்தர் கொடுத்தா, ரெண்டு பேர் மாத்தி கொடுத்தீங்கன்னா ஈஸ்வரி வாங்க. மூன்றாம் பரிசு முருகேஸ்வரி இருக்கீங்களா? முருகேஸ்வரி இருக்கீங்களா? இரண்டாம் பரிசு அஸ்வின். பார்த்தோம். மூன்றாம் பரிசு எதின் கிஷ். தம்பி எதின் கிருஷா. உன் பேர் என்ன? நான் வாங்கிக்க. மூன்றாம் பரிசு. அடுத்து சந்தோஷ். நான்காம் பரிசு. அதுல 4 பேருமே சிறுவர்களுக்கு கொடுத்திருக்கு. இரண்டாம் பரிசு விஷ்ணு. மூன்றாம் பரிசு ராம் பிரதாப் இருக்கீங்களா? அடுத்து அதுல முதல் பரிசு விஷ்ணு மதன்குமார். மதன்குமாரா? இரண்டாம் பரிசு விஷ்ணு சங்கர். நன்றி.
முதல் பரிசு வாங்கி போயிட்டீங்களா பரத்? இரண்டாம் அண்ணனா வா அண்ணன் 4 பரிசு வாங்கிட்டேன். மூன்றாம் பரிசு சந்தோஷ். சந்தோஷம் இருக்கீங்களா? அப்படியே சந்தோஷம் வாங்க. அதே சந்தோஷம் லக்கி கார்னர்ல அதே சந்தோஷம் மாறக்கூடாது. அடுத்து இரண்டாம் பரிசு யுவராணி. துலாக்குழுவை சேர்ந்த யுவராணி இரண்டாம் பரிசு. பரிசு தேடி வராது, வந்துதான் வாங்கணுங்க. மூன்றாம் பரிசு கவிதாமணி. அடுத்து இரண்டாம் பரிசு யுவராணி. மூன்றாம் பரிசு ஜெயா. நீங்களே பிரைஸ் கொடுக்க கூடாது, நீங்க வாங்க அந்த சைடு போய் வாங்கி. முதல் பரிசு கமலா, இரண்டாம் பரிசு நாகாத்தாள், மூன்றாம் பரிசு தனா. இரண்டாம் பரிசு புஷ்பமணி. கொடுங்க. முதல் பரிசு தனலட்சுமி. அவங்களுக்கு கொடுங்க. இரண்டாம் பரிசு புஷ்பமணி. அடுத்து லக்கி கார்னர்ல லேடிஸ்ல முதல் பரிசு வேணி, இரண்டாம் பரிசு புவனேஸ்வரி, மூன்றாம் பரிசு ஜமுனா. புவனேஸ்வரி ஜமுனாங்களா நீங்க? அடுத்து அதுலயே லக்கி கார்னர்ல முதல் பரிசு அவங்க தான் வாங்கி கொடுத்துருங்க. மூன்றாம் பரிசு கிருத்திகா. மூன்றாம் பரிசு கிருத்திகா. உடைத்தல் போட்டிக்கு இவர் தான் 501 ரொக்க பரிசு கொடுத்திருக்காரு. ஒரு சட்டி சிறப்பாக உடைச்ச நம்ம பையன் விழாக்குழுவை சேர்ந்த ரஞ்சித் அவருக்கு சில்வர் குடமும் 501 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து சுந்தர். விழாக்குழுவை சேர்ந்த சுந்தர். சிறப்பளிக்கிறார். அடுத்த வருஷம் இதே கிளப்பட்டுமா திறக்கட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமா? என்ன சொன்ன? ஷாம்பைனை தான் திறக்கட்டுமா? கேம்பைனை திறக்கட்டுமான்னு கேட்ச்சு. மப்புல அப்படிதான்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக். பாட்டி ஒன்று திறக்கட்டுமா? அதிரடி கிளப்பட்டுமா? ஷாம்பைனை தான் திறக்கட்டுமா? மைக்கு கையில் எடுக்கட்டுமா? இடிச்சா nervousதா வெடி வெடிச்சா nervousதா குட்டி மகடா மகுடடி மாட்டி விட்டதா கோமாட்டனி சத்த
ஒருத்தர் மேலைக்கு வாங்க. ஒளி அமைத்து கொடுத்து எங்களுக்கு நாங்க கேட்ட போதெல்லாம் பாட்டு போட்டு நிறுத்தினா நிறுத்து எல்லா உதவியும் பண்ண அவங்களுக்கு அடுத்து
தோத்ததையும் நம்மளால ஆடிட்டே இருப்பாங்க. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? மாரியம்மா